गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். செவ்வாய்க்கிழமை மே மாதம் 27ஆம் தேதி ஜெயவருஷம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பரணி, திதி தேய்பிறை, சதுர்தசி,
யோகம் சித்த யோகம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன் சுக்கிரன் கேது, ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு. இந்த கிரக அமைப்பிற்கு பேரு கால சர்ப்ப யோகம். மேஷத்தில் கேதுவும் துலாமில் ராகுவும் அமைந்து அனைத்து கிரகங்களும் மேஷத்திலிருந்து துலாமிற்குள் அடங்கிவிட்டது. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய வீடுகள் அனைத்தும் காலியாக இருக்கின்றன. இவ்வாறு இருந்தால் இது கால சர்ப்ப யோகம். இதற்கு எதிர்மாறாக அனைத்து கிரகங்களும் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் போன்றவற்றிலே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப யோகம் இன்று முதல் கிரக நிலவரத்திலே ஆரம்பமாகிறது. இது பல யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. நீதித்துறையிலே பணிபுரிபவர்கள், வழக்குரைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிக அளவிலே நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை மிகவும் நன்றாக இருக்கும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றை ஒத்தி போடுவது நல்லது. சட்ட ரீதியான விஷயங்களிலே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் இல்லை. உங்களுக்கு எதிரான புகார்கள் அல்லது வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் காலதாமதம் செய்ய வேண்டும் இந்த நாளிலே. ஒரு சிலருக்கு குடும்பத்திலே சில எதிர்ப்புகள் உருவாகும். அனைத்து இடங்களிலும் எதிர்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த எதிர்ப்புகள் தடைகள் அனைத்தையும் நீங்கள் வென்று விடுவீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். ஒரு சில சிக்கலான விஷயங்களிலே உங்களுக்கு சாதகமாக அது முடிவாகும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுடைய பதவி உயர்வுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகிவிடுவார்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மிக கடினமான போராட்டத்திற்கு பிறகுதான் நீங்கள் அடைவீர்கள். ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. கடும் எதிர்ப்புகளுக்கிடையே நீங்கள் வெற்றி காண்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கடகராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே இருக்கிறது. எனினும் அது கேதுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தேவையில்லாத சில எண்ணங்கள் மனதிலே ஏற்படும். அனாவசியமான எண்ணங்களை மனதிலே வளர்த்து கொள்ளக்கூடாது. நினப்பு பொழப்ப கெடுக்கும் என்று சொல்வார்களே கிராம பக்கங்களிலே ஒரு பழமொழி. அதை போல இல்லாத ஒன்றை நடக்காத ஒன்றையெல்லாம் கற்பனை செய்து கொண்டு நீங்கள் நடைபெற வேண்டியதை கோட்டை விட்டு விடக்கூடாது. கற்பனை உலகிலே பறந்து கொண்டு நிகழ்காலத்தை கோட்டை விட்டு விடாதீர்கள். கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நாள். இன்றைய நாளிலே நீங்கள் உழைத்தால் அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்று உறுதிபட கூறலாம்.
மிகச்சிறப்பான வெற்றிகளெல்லாம் உங்களது தொழிலிலே உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். யாருடனும் அதிகம் பேச வேண்டாம். குறிப்பாக சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் வாயே திறக்க வேண்டாம். மௌனமாக இருந்து விடுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. மனதிலே தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணம், போராட்டம், தடுமாற்றம், மறதி போன்றவற்றால் குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆகவே அமைதியாக ஆலய வழிபாடு செய்து இறை வழிபாடு செய்து கொண்டிருக்க வேண்டிய நாள். பயணங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். கை மறதியாக எதையாவது வைத்து தொலைத்து விடுவீர்கள். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ளன. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். வளமான வாழ்க்கைக்கு வழிபிறக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். வியாபாரத்திலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக கவனிப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் கேது சேர்க்கை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் குடும்பத்திலே மிக முக்கியமான பணிகளை இந்த நாளிலே செய்வீர்கள். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, குடும்பத்தின் தேவைக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே முன்னேற்றமான ஒரு போக்கு உருவாகும். புதிய பொருட்கள் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்றவை நிகழும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் கேதுவோடு இணைந்திருக்கின்றன. மிகச் சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சியாக போகிறது. ஜூன் 13 குரு பெயர்ச்சி. அதுவரையிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகச்சிறந்த நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்தாற்போல் உங்களது மன வாழ்க்கை இப்பொழுது அமையும். திருமண வயதிலே இருக்கும் மகர ராசி ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் அல்லது நடந்து முடிந்துவிடும். வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரம் இது. சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு இப்பொழுது வீடு அமையும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். எதிர்ப்புகள் பிசுபிசுத்து போகும். உங்களுக்கு எதிராக யாரேனும் சவால் விட்டால் அவர்களெல்லாம் திடீரென பல்ட்டி அடித்து விடுவார்கள். உங்களுடைய எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகிக் கொண்டே வருவார்கள். ஆரோக்கியத்திலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் சிறிது சிறிதாக சரியாகிவிடும். ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். பொருளாதார நிலையிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவையும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடையும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள்.
நாளைய தினம் அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது. அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற கத்திரி காலம் நாளையோடு முடிகிறது. நாளைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை. நாளைக்கு அமாவாசை, அதாவது வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை நாளைய தினம். நாளைக்கு கார்த்திகை விரதம். மாதம் கிருத்திகை நட்சத்திரத்திலே விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். மாதாந்திர அமாவாசையும் கார்த்திகையும் நாளைய தினம் சேர்ந்து வருகிறது. நாளைக்குத்தான் கிருத்திகை விரதம், நாளைக்கு அமாவாசை, நாளையோடு அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम् भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम् मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदं तस्याभीष्टप्रदं शम्भोः यः पठेन् मङ्गलाष्टकम्। ॐ नमः शिवाय। பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் மயிலை முதல் கைலை வரை என்னும் தொடரை பார்த்து வருகிறோம். தேவாரப் பதிகம் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் இந்த தொடரிலே, திருமுறை தலங்கள் என்னும் இத்தொடரிலே திருக்கழுகுன்றத்தை பற்றி கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். திருக்கழுகுன்றம் என்பது மூவர் தேவாரம் பாடப்பட்ட தலம். மாணிக்கவாசகருக்கு குருவடிவாக வந்து இங்கே பாத தரிசனம் காட்டிய அற்புதமான ஒரு தலம். அருணகிரிநாதர் 4 திருப்புகழ் பாடல்களால் இத்தலத்தினை சிறப்பித்துள்ளார். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்களில் 4 மட்டும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கவில்லை. அவர் பல்லாயிரம் பாடல்களை அல்லது பல லட்சம் பாடல்களை பாடியிருக்கக்கூடும் என்று யூகிக்கப்படுகிறது ஆராய்ச்சியாளர்களால். ஆனால் நமக்கு கிடைத்தவை 1333. அதிலே 4 பாடல்கள் இந்த திருக்கழுகுன்றம் தலத்திற்கு பாடப்பட்டவை. இங்கே எழுந்தருளியிருக்கின்ற முருகப்பெருமானின் சிறப்புகளை அவர்
வெகு அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவருக்கே உரிய அந்த சந்தக்கவி பாணியிலே சிலாகித்து சொல்லுகிறார் முருகப்பெருமானின் அருள் எப்படிப்பட்டது இத்தலத்திலே என்று. 6 எழுத்தை ஓரெழுத்தாக உணர்த்தியவன் என்று சொல்கிறார். இதே கருத்தினை பாம்பன் சுவாமிகளும் ஒரு பதிகத்திலே சொல்கிறார். பிற்காலத்திலே வந்த பாம்பன் சுவாமிகள் 20ஆம் நூற்றாண்டின் துவக்க காலத்திலே சென்னையில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள் இத்தலத்திற்கு வந்து பாடியிருக்கிறார். ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமானே என்று அருணகிரிநாதர் இத்தலத்திற்கு சிறப்பான ஒரு தகவலை சொல்கிறார். ஓரெழுத்தில் 6 எழுத்தை அறிவித்த பெருமானே, ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமானே என்று அவர் சொல்கிறார். அதே கருத்தினை பாம்பன் சுவாமிகள் அவர் அதை உணர்ந்திருக்கிறார். பாம்பன் சுவாமிகளுக்கும் அதே போல இங்கே ஒரு உபதேசம் கிடைத்திருக்கிறது, ஞானோபதேசம் கிடைத்திருக்கிறது. மறைமுக ஞானோபதேசம் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதிலே 6 எழுத்தின் உண்மை அனைத்தும் இங்கு ஓரெழுத்திலேயே அடங்கி உள்ளது என்று தீர்த்தகிரி புராணம் பதிகம் என்னும் ஒரு பதிகத்திலே பாம்பன் சுவாமிகள் நமக்கு உணர்த்துகின்றார். ஆக முருகனடியார்கள் அனைவருக்கும் இத்தலத்திலே அற்புதமான அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன, ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன என்பதற்கு ஒரு சான்றாக இந்த பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் ஆகியோருக்கு இத்தலத்திலே ஓம் சரவணபவா என்னும் 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தாக உணர்த்தி இருக்கிறார் முருகன் என்பது நமக்கு நன்றாக புலனாகிறது. பட்டினத்தார் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு இங்கே சில பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே இத்தலப்பெருமை குறிப்பிடப்படுகிறது. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்து ஈசனை தரிசனம் செய்து அருட்பா பாடல்கள் பாடியிருக்கிறார். அப்பர் சுந்தரர், ஞானசம்பந்தர் தேவாரம், மாணிக்கவாசகரின் திருவாசகம், அருணகிரிநாதரின் திருப்புகழ், வள்ளலாரின் அருட்பா, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை, பட்டினத்தாருடைய பாடல், பாம்பன் சாமிகளுடைய பதிகம், இப்படி அனைத்து அருளாளர்களையும் ஆட்கொண்ட தலமாக இது விளங்குகிறது. அனைத்து அருளாளர்களுக்கும் இங்கே ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை தவிர இத்தலத்திலே சிதம்பரநாத முனிவர் பாடிய சேத்திரக்கோவை, அவரே இயற்றிய பிள்ளைத்தமிழ் ஒன்றும் இருக்கிறது. 96 வகை பிரபந்தங்களிலே ஒன்று பிள்ளைத்தமிழ். இத்தலத்திற்கு பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் ராமசாமி செட்டியார் என்பவர் திருக்கழுகுன்றம் கலம்பகம் என்னும் ஒரு நூலை பாடியிருக்கிறார். கலம்பகம் என்பது ஒரு வகை பிரபந்தம். காஞ்சி சபாபதி முதலியார் பாடிய திருக்கழுகுன்றம் ஸ்லேடை வெண்பா ரசிக்கத்தக்கது, உணரத்தக்கது, அனுபவிக்கத்தக்கது. ராமநாதபுரம் சோமசுந்தர கவிராயர் என்னும் ஒரு பெரிய கவிஞர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு திருக்கழுகுன்ற கோவை என்னும் நூலினை பாடியிருக்கிறார். இப்படி தமிழ் புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு அருளாளர்களால், புலவர்களால், தமிழ் அறிஞர்களால் பாடப்பட்ட ஒரு தலமாக விளங்குகிறது திருக்கழுகுன்றம். இத்தலத்திலே ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் அடிவாரத்திலே உள்ள பக்தவச்சலேஸ்வரர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அங்கே திரிபுரசுந்தரி அம்பாளுடைய சன்னதி இருக்கிறது. அடிவார கோவிலிலே சுயம்புவாக எழுந்தருளியுள்ள அம்பிகை, திரிபுரசுந்தரி அம்பிகை, தினசரி பாதத்திற்குத்தான் அபிஷேகம் செய்வார்கள். அந்த அம்பிகையின் கோவிலுக்கும் மலை மேல் இருக்கின்ற வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த ஆனி மாதம் 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கவிருப்பதாக தெரிய வருகிறது. அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி திருக்கழுகுன்றம் மலைமேல் இருக்கின்ற வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கும் அடிவாரத்தில் இருக்கின்ற திரிபுரசுந்தரி அம்பாள் கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெறப் போவதாக அவ்வூர்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டேட் கிட்ட வரும்போது அதுக்குள்ள திருப்பணி வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டால் அந்த குறிப்பிட்ட தேதியிலே கும்பாபிஷேகம் நடந்துவிடும். கும்பாபிஷேகத்துக்கு முன்னால இந்த தேதியிலே எல்லாம் முடிந்து விட்டதா, கும்பாபிஷேக வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றதா என்பதை நாம் ஒரு முறை எதுக்கும் கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்படி நிச்சயமாக ஜூலை 4 கும்பாபிஷேகம் கன்ஃபார்ம்டுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். அன்றைக்கி அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோவிலை பற்றி இன்னும் சில
அபூர்வ தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மகான்களின் தரிசனங்கிற இந்த பகுதியில் ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அவருடைய வைபவத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இவருடைய பெற்றோர்கள் பெயர் என்ன? இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் பிள்ளை திருநாமம்னு சொல்கிறோம் இல்லையா? கோவிந்தன்னு பேர்.
8 வயசில் இவருக்கு உபநயனம் நடந்தது. இவர் யார்கிட்ட அக்ஷராபியாசம் கத்துண்டார்? இவர் கனவுல கண்ணனே ஒரு துறவியாக வந்து இவருக்கு துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணினது. அது எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட இவர் 13வது வயசு அங்கிருந்து கிளம்பி விட்டார். இவர் இதில் பார்த்தேன்னா எல்லாமே 12 தான் வந்துட்டுருக்கு. 12 வயசு முடிஞ்சுது. இவர் கனவுல வந்தது 12 எழுத்து மந்திரம். இவர் இங்கேருந்து கிளம்ப போகிறார். அந்த துவாதசாட்சரி மந்திரத்தையுமே இவர் சொல்ல வேண்டியது 12 கோடி முறை. நீ சொல்லி முடிச்சிட்டேன்னா நீ பரவாசுதேவன் கண்ணனை நேருக்கு நேராக தரிசனம் செய்யலாம். கிளம்பி போயாச்சு. எங்கே? வேதாத்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் இல்லை பல காலம் அங்கே தங்கியிருந்தார். அங்கு இவர் தங்கி அந்த மந்திரத்தை சொல்ல அங்கே ஏராளமான கும்பல் கூடியது. மக்களும் அங்கே கூடி இவருக்கு தொண்டு செய்கிறது என்ன. அதே நேரத்தில் இவருக்கு யோக சித்திகளும் அங்கே கைகூடின. 1 நாள் 2 நாள் இல்லை ஐயா, 12 ஆண்டு காலம் அங்கே இருந்தார். அதுக்கப்புறமா இவர் அங்கேருந்து கிளம்பி நேர நம்ம அங்கே போயிடலாம். எங்கே? காசிக்கு. எதுக்கு? இந்த பக்தர் கூட்டங்கள்கிட்டையோ பொதுமக்கள்கிட்டையோ பயந்துகின்றா இல்லை, தன்னுடைய யோக சாதனைக்கு இந்த பக்தர்களால் இடையூறு வந்து விடக்கூடாதல்லவா, அதற்காக கிளம்பி காசிக்கு போகிறார். அங்கே காசியில் போய் கங்கையில் நீராடிட்டு பார்த்தாக்க ஒரு அத்வைத சந்நியாசி ஸ்ரீ சிவராமானந்த தீர்த்தர்னு பேர். அவரை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கலை. விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேயே இந்த கங்கை கரையிலேயே அழகாக ஒரு ஆசிரமத்தை போட்டுக்கிட்டு காசியிலேயே அங்கேயே உட்காந்து தினந்தோறும் இவர் அந்த மந்திரத்தை 12 எழுத்து மந்திரத்தை பரவாசுதேவனுடைய மனத்தில் அழுத்தி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. இவர் இங்கேருந்து கிளம்பி கங்கைக்கு நீராட போகிறார் இல்லையோ, அப்படி போகும்பொழுது பார்த்தா கங்கையில் இவர் நீராடுறதுக்காக போகிறத சொன்னோம் இல்லையா, அப்படி கங்கையில் இவர் நீராடுறதுக்கு போகும்பொழுது பார்த்தா இவர் உடம்புல இவரை சுற்றி ஒரு சந்தனமயமான ஒரு வாசனை அடிக்கும். சந்தன வாசனை. ஊரில் பல பேருக்கு இது ஒரு நன்னா தான் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் சரி, நாஸ்திகவாதிகளை விட ஆஸ்திகவாதிகளுக்குத்தான் சந்தேகங்களே அதிகம். என்ன பண்ணுறது? பல பேர் நல்லவர்கள் தான், ஆன்மீகவாதிகள் தான், இவர்கிட்ட அபிமானமும் உண்டு தான். இருந்தாலும் அந்த சந்தேகமும் இல்லை. எப்படி அடிக்கிறது? எங்கே போகிறது? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படி? இன்றைக்கி ராத்திரி இவர் ஆசிரமத்தில் மேல் கூரையை பிரிச்சுக்கிண்டு இவர் கார்த்தால் குளிக்க வரதுக்கு முன்னாடி தயாராகிறார் இல்லையா. ஒருவேளை ராத்திரி பூரா சந்தனத்தை தடவி படுத்துன்னு இருந்துட்டு கார்த்தால் வரும்பொழுது அப்படி ஊற்றுட்டு வந்தால் அந்த வாடை இருக்கும். அப்படி இப்படின்னு எல்லாம் இவர்கள் யோஜனை. அன்று இரவு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இரவு தாண்டியது. அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள ஒரு போயாச்சு. அந்த தீர்மானம் செய்த அந்த சிலர் என்ன பண்ணினார்கள், நடு நிசி தாண்டினோடனே அது மேலே கூரை மேலே ஏறி அதை மெல்லமாக பிரித்து உள்ள அப்படி குனிஞ்சு பார்த்தா ஆகா கிருஷ்ணாஜனம் மான் தோல்னு சொல்கிறோம் இல்லையா, மான் தோளில் அமர்ந்து தன்னை மறந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் கோவிந்தன். நம்ம நாராயண தீர்த்தர் பிற்பாடு பேர் கிடைக்க போகிறது. தன்னை மறந்து தியானத்தில் இருக்கார். இது கூட ஆச்சரியம் இல்லை. இதுக்கு எதிர்க்க கண்ணன் கோபிகைகளுடன் அங்கே நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இவர் கண்ணை மூடி தியானம் யோஜனை பண்ணி பாருங்க. எதிர்க்க கிருஷ்ணன் ஏராளமான கோபிகைகளுடன் அப்படியே நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி வருது, இப்படி போகிறதுன்னு ஆகா. இதெல்லாம் அங்கே வரக்கூரில் பார்க்கணும், நேருக்கு நேராக தரிசனம் பண்ணலாம் ஆத்மார்த்தமாக. அப்படி அங்கே பார்த்த உடனே இவர்களுக்கு ஒன்று தோணல. என்னடா அது, இவரோ கண்ணை மூடின்னு இருக்கார், இதோ கண்ணரங்கை நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் கோபிகைகளுடன் அப்படின்னா அந்த தெய்வீக மங்கள விக்கிரக வடிவங்கள் அப்படியே காற்றுல கரையிற மாதிரி மறைஞ்சது. அதே வினாடியில் பார்த்தால் இங்கே கோவிந்தன், நம்ம ஸ்ரீ தீர்த்தர் நாராயண தீர்த்தர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் இல்லை. அந்த இடத்தில் கண்ணனே தியான வடிவில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். மேலிருந்து பார்த்து சோதனை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தவர்களுக்கு உடல் நடுங்கியது. இதை ஏதோ மனசுக்குள்ள நினைச்சு
ஆத்ம அனுபவமும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நமக்கெல்லாம் ஏதோ அது மனசால கொஞ்சம் தியானம் பண்ணி நினச்சி சொல்லக்கூடிய நமக்கே இப்படி மெய் சிலிர்க்கிறது. இதே அனுபூதி நிலையாக இருக்கக்கூடிய மகான்கள் ஏன் தெய்வத்தை தரிசித்திருக்க மாட்டார்கள்? நீங்கள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரியுறதா? தெய்வத்தை தரிசித்த மகான்கள் நேருக்கு நேராக இன்றும் இருக்கிறார்கள். இப்படி கண்ணனை அப்படி தரிசனம் பண்ண உடனே அவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாச்சு. பழையபடி அப்படியே மூடிட்டு மெல்ல கீழே இறங்கினார்கள். அவ்வளோ பேர்களும் வீட்டுக்கு போயாச்சு அவர்கள். மறுநாள் பொழுது விடுகின்றது. அவ்வளவு பேர்களும் ஓடி வந்தார்கள். அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் நம்ம கோவிந்தன். அப்படி அவருக்கு, என்னடா குழந்தையாலே என்ன நடந்தது? தப்பாக நடிச்சதுங்க சுவாமி. நீங்கள் தினந்தோறும் கங்கையில் நீராட போகும்பொழுது தங்கள் திருமேனியில் சந்தர மனம் கமழும். அதை சோதனை பண்ணி பார்க்கணுன்ற ராத்திரி வந்தோம். வந்து பார்த்தால் நீங்கள் தியானத்தில் இருந்தீர்கள். கண்ணன் அங்கே கோபிகளுடன் நடனமாடிக்கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் அந்த வடிவம் கலைந்து தங்கள் திருமேனியே கண்ணனாக காட்சி அளித்தது அப்படின்னார்கள். இதை கேட்ட உடனே நமது கோவிந்தன், அதாவது பின்னாடி நாராயண தீர்த்தர்னு சொல்கிறோமே, அவர் தன் நிலை மறந்தார். என்ன நடந்தது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம். அந்த மகான்களும் ஞானிகளும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளுயர்ந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். அவர்கள் வழங்குவார்கள். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் ஆத்மத் குருபியோ நமக விகனசமகா குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இன்றைக்கி கடிதம் போட்டிருக்கவங்க, நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பையனோட பேர் தான் எழுதியிருக்கீங்க. வெங்கடேஷ்ன்ற ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் வெங்கடேஷோட அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் இதில் நீங்கள் குறிப்பிடலை. உங்கள் பையன் பிறந்தது மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசியில் பிறந்திருக்கார். மகர லக்னம், ஆடி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருக்கார். நீங்கள் இப்போ வேலையை வெளிநாட்டில் 5 வருஷமாக வேலை செஞ்சுருந்தான். இப்போ வேலையை விட்டுட்டான். 1 வருஷமாக வேலை இல்லை. பையனுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வீட்டில் வாஸ்து குறைபாடுக்கு துளசி செடி வச்சுருக்கேன், போருமா வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ உங்கள் பையனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ விவாக விஷயம்ன்றது கொஞ்சம் தள்ளி போக தான் செய்யும். 2வது சூரிய புதன் சேர்க்க நல்லதுன்னு சொன்னாலும் மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக போகிறதுனால சூரியன் விவாக விஷயத்தில் மறைமுகமான எதிர்ப்பு அல்ல தடுமாற்றத்தை சந்திக்க முடியாது வரும். பையனோட விருப்பப்படி தான் அவர் திருமண வாழ்க்கை அமையும். பையனோட விவாக வாழ்க்கைன்றது அவர் விருப்பப்படி அமையும், உங்கள் விருப்பப்படி அமையாது. அவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அப்படி தான் அமையும்னு சொல்லலாம். பையனுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கிறதுனால அதை பற்றி பயப்பட வேண்டாம். இந்தியா திரும்பி வந்தாலும் திரும்பி வெளிநாடு போவார். இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தடை இதெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 3லேருந்து 4 மாத காலம் தான். இன்னும் வேலையை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல பதவியில் தொடர்ந்து நீடிக்கவும் நல்ல பதவி அவரை தேடி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மகர லக்னக்காரர் கொஞ்சம் விடாப்பிடியாக இருப்பார், உறுதியான கொள்கை உடையவராக இருப்பார், எளிதில் வளைஞ்சு கொடுக்க மாட்டார், கடினமான உழைப்பாளியாக இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ரிஷபராசியாக இருக்கிறதுனால சந்தர்ப்பத்தை புரிஞ்சு சில காரியங்களை சாதிக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பையனோட விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் பச்சை கலர் இங்கில் தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. கிரீன் கலர் இங்கில் தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாங்க. மலை மேல் உள்ள பெருமாளை பூஜிக்கிறது நல்லது. சோழிங்கபுரம் போயிட்டு வரலாம், திருநீர்மலை போகலாம். திருநீர்மலை போய் ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் சோழிங்கபுரம் போயிட்டு நரசிம்ம சுவாமியை தரிசிக்கலாம். அதுவும் திருப்பதி போகலாம். இதில் எந்த இடம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதேமாதிரி ஒரு கூடுமான வரை எந்த காரியம் துவங்குறதா இருந்தாலும் விநாயகர் பெருமானை பூஜித்துட்டு ஆரம்பித்து அந்த தடைகள்லாம் மறைமுகமான தடை, சங்கடம், வருத்தங்கள்லாம் வராதுன்னு சொல்லலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு அப்புறம் செழிப்பாக தான் இருப்பார். வரக்கூடிய மனைவி படித்த அந்தஸ்து உள்ள பெண்ணாக இருப்பார். சொந்தத்தில் அமைகிற வாய்ப்பு இல்லை, அந்தஸ்துக்கு குறைவு இருக்காது. அதேமாதிரி அந்த வரக்கூடிய பெண்ணுக்கும் உத்தியோக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போகுமே தவிர தடைகள் வராது. தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 2வது மகர லக்னக்காரருக்கு சுக்கிரனை யோகக்காரகனாக போகிறதுனாலையும் களத்திரக்காரகனை உச்சம் பலம் அடைகிறதுனாலையும் களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் பெறதுனாலையும் இவரை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்கள் இவருக்கு அனுகூலம் செய்யக்கூடியதாகவும் சிறப்பானதாக இருக்கும். கோச்சாரம் இப்போ அனுகூலமாக இருக்கிறதுனால தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி ஓரளவு இவரால் ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம். தசா புத்தியும் அதுக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த 1 வருடமாக வேலை இல்லைன்ற பிரச்சனை குறுகிய காலத்தில் 4 மாதத்துக்குள்ளே தீர்ந்துட போகிறது. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். ராமனோட அருளால்
திருமணத்தில் இருக்க எதிர்ப்புகள் மறைமுக தடைகள் கட்டாயம் விலகும்னு சொல்லலாம். அதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். ஆனால் திருமணம் மட்டும் அவர் மனதில் நினைத்தபடி விருப்பப்படி முடியுமே தவிர உங்கள் விருப்பப்படி முடியறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு சொல்லலாம். திருமணம் திருப்திகரமாகவே அமையும். அவரை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து அதுமாரி ஒரு நல்ல படிப்பு உள்ள பெண், உத்தியோக லாபம் உள்ள பெண் தான் வருவாளை தவிர பிரச்சனையை வந்து அந்த திருமணத்துக்கு அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் இப்போ சொன்னதை மட்டும் செய்யுங்க. வீட்டில் வாஸ்து குறைபாடுக்கு துளசி செடி வச்சதே போகிறோம், அதுக்கு மேலே வேணாம். வேணும்னா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டாச்சிலிங்கியும் துளசி செடியும் சேர்த்து வைப்பாள். தொட்டாச்சிலிங்கியும் துளசியும் சேர்த்து வச்சு தயிர் சாதம் வெள்ளிக்கிழமையில் நைவேத்தியம் பண்ணுவாள். அப்படி பண்ணால் பூமி லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாள். வாஸ்து தோஷம் நிவர்த்தி பூமி லாபம்னு சொல்லுவாள். தனிப்பட்ட முறையில் துளசியை பூஜை பண்ணுறது வேறு, செவ்வாய் வெள்ளி. பூமி லாபத்துக்காகவும் பூமி தோஷ நிவர்த்திக்காகவும் தொட்டாசிலிங்கியும் துளசியும் சேர்த்து வச்சு வெள்ளிக்கிழமையில் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுறது நல்லதுன்னுவா. இன்னொரு பரிகாரம் சொன்னிங்கன்னா வீட்டோட வடகிழக்கில் இருக்க அறையில் கூடுமானவரை பூஜை அறையாக இருந்தால் நல்லது. ஒரு செப்பு தட்டில் ஜலம் விட்டு அல்லது ஒரு அகண்ட பாத்திரத்தில் ஜலம் விட்டு, பித்தளை செப்பு பாத்திரம் ஜலம் விட்டு அதில் மச்சந்திரத்தை போட்டுட்டோ அதில் வந்து 2-3 சிவப்பு நிறமான பூக்களை போட்டு வரலாம், குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இது வாஸ்து தோஷத்துக்கு நல்ல நிவர்த்தி தரக்கூடிய மற்றொரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பையனோட உத்தியோக வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. கட்டாயம் வந்து வெற்றிகரமான வாழ்க்கையாகவே அவருக்கு அமையும். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இப்போ அடுத்து வந்து செந்தில்குமார் அப்படின்றவர், நீங்கள் திண்டிவனத்துலேருந்து, அதாவது விழுப்புரம் தாலுக்கான்னு போட்டிருக்கீங்க, கடிதம் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன அனுப்பிச்சிருக்கீங்க, விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, உங்களோட வீட்டுக்கு 2 புறமும், வீட்டுக்கு 2 பக்கமும் உங்களோட உறவினர்கள் பாட்டனாக இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. சிறிய பெரியவர்கள், அப்பா வழி சகோதரர்கள், நடுவில் உங்கள் வீடு இருக்குது. பாகம் வந்து பிரிக்கப்படலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. மேற்கு பார்த்த வாசல்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கிழக்கு பக்கத்தில் மரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ வந்து வீடை வந்து மாற்றி அமைக்கணுன்னா வீடு பாகம் பிரிக்கப்பட்ட பிறகு மாற்றலாமா அல்லது இப்போ மாற்றலாமா, இப்போ மாறுதல்கள் பண்ணமான்னு கேட்டிருக்கீங்க. ஒன்று, ஜலம் உள்ள கிணறை எப்பயும் மூடாதீங்க. இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தர்மசாஸ்திரம். கிணத்துல ஜலம் இருந்தால் உடனடியாக மூடுறதை தவிர்க்கிறது நல்லது, ஒரு விஷயம். 2வது, கிழக்கு வடகிழக்கில் மரம் இருக்குதுன்னு பொதுப்படையாக வெட்டுறதும் தவறுன்னு சொல்கிறோம். இப்போ பிரிக்கப்படாத பாகத்தில் நீங்கள் வாஸ்துபடி வீடு கட்டிட்டு ஒருவேளை வந்து ஒரு அடி உங்களுக்கு உள்பக்கம் வந்தாலும் இல்லை வெளியில் போனாலும் அதில் உங்களுக்கு அளவுகள் ஒருவேளை மாறலாம். ஆனால் நான் உங்களுக்கு முன்பக்கம் பின்பக்கம் ஒரே அளவாக இருக்கிறது நல்லது. செவ்வகம், நீண்ட செவ்வகம், சதுரம், இப்படி ஒரு அமைப்புகள் வர்றது தான் பொதுவாக நல்லதுன்னு சொல்லுவோம். இது நீண்ட செவ்வகமாக வர்றது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வாஸ்துப்படி மாற்றி அமைக்கணுமான்னு கேட்கும்பொழுது கூடுமானவரை உங்களோட பாகம் 2ஓ 3ஓ எப்படி பிரியறதோ அந்த பாகம் பிரிஞ்சு பத்திரப்பதிவு முடிஞ்சு உங்களோட அளவுகள் எல்லை வேலை தெளிவாக நீங்கள் அளந்து குறிப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுறது நல்லதுன்னு சொல்லுவோம். நீங்கள் வாஸ்துப்படி கட்டுறதா இருந்தால். இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கட்டிக்கிறதுனா அது வேறு விஷயம். வாஸ்துப்படி நீங்கள் பார்த்து கட்டணுன்னா வீட்டோட அளவுகள் உங்களுக்கு எந்த அளவு அகலம் எவ்வளோ நீளம்ன்றது தெளிவாக வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வாஸ்துப்படி கட்டிக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் வாஸ்துப்படி கட்டிட்டோ அதுக்கப்புறம் அளவுகள் மாறும்பொழுது அப்போ நீங்கள் கட்டின ஒரு இதில் வந்து கட்டாயம் வாஸ்துவில் குறைகளோ மாறுதல்களோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 2வது, நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சாதாரணமாக எல்லோரும் எடுத்த உடனே வந்து அக்னி மூலையில் சமையல் கட்டு அமைக்க முடியலன்னா வருத்தப்படுவோம். அப்படி வேண்டாம். அக்னி மூலையில் சமையல் கட்டு அமைக்க முடியாமல் இருந்தால், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் 500 சதுரடியில் வீடு வாங்குறவா அக்னி மூலையில் தான் வச்சுக்கணும்னு முடியாது. அந்த மாதிரி வராத போது வாயு மூலையில் கிழக்கு பார்த்து சமையல் கட்டு வச்சுக்கோங்க. அதாவது அக்னி மூலையில் சமையல் கட்டு அமைக்க முடியாத பொழுது வாயு மூலையில் நீங்கள் சமையல் கட்டை அமைச்சிக்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும்னு சொல்கிறோம். வாயு மூலையில் அமைச்சிக்கலாம். இந்த வாயு மூலை அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வீட்டோட வடமேற்கில் வரும். வீட்டோட வடமேற்கு பாகத்தில் இந்த வாயு மூலைன்னு வரும். வீட்டை வந்து 9 பாகமாக பிரித்து நடுவ பிரம்ம பாகம்னு சொல்லுவாள். அதனால் இப்போ மனையை பிரித்த பிறகு நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களாணி பவந்தி.